ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? வணக்கங்க. இது உங்கள் ரேணுகா வீட்டு சமையலில் இன்றைக்கி வாழைக்காய் வறுவலும் அகத்திக்கீரை பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. வாழைக்காய் நான் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. அதில் தேவையான அளவு மிளகாய் பொடிங்க, 1 ஸ்பூன் மிளகாய் பொடிங்க, 1/2 ஸ்பூன் மல்லித்தூளுங்க, தேவையான அளவு உப்புங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு பிடிச்சிச்சின்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாங்க, நான் போடலைங்க. இதையே நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதையே வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாங்க, கொஞ்சம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாங்க. தண்ணி வேண்டியது இல்லைங்க, இதில் இருக்கிற தண்ணியே அளவாக இருக்குங்க. நம்ம 10 நிமிஷம் கரைச்சி பொரிக்கலாங்க. இப்போ நம்ம அகத்திக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வானொலி வச்சு அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் அகத்திக்கீரையை நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணி பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பூண்டு உரித்து வச்சுக்கிறேங்க. இப்போ சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் இதை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. வதங்கிச்சுங்க, இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம கீரையும் சேர்த்துக்கலாங்க. கீரை சேர்த்து ஒரு வகை பதக்கி விட்டுங்க. சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, லைட்டாக தொளிச்சா போதுங்க. அகத்திக்கீரையை நிறைய பேர் கசப்படிக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டேங்கிறீங்க. வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு தாளித்து சாப்பிடுவாங்க. அதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கசப்பெல்லாம் அடிக்காதுங்க. கீரையை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது உடனே செஞ்சால் கசப்படிக்காதுங்க. 2-3 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு செஞ்சிங்கன்னா தான் கசப்படிக்குங்க. நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். திருப்பி திருப்பி நீங்கள் செஞ்சு சாப்பிடணும் போல் உங்களுக்கு தோணுங்க. இதை மூடி வச்சு சிம்மில் மூடி வச்சிடலாங்க. வேகட்டுங்க நல்லா. ஒரு 2 நிமிஷம் கரைஞ்சி திறந்து பார்க்கலாங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, தண்ணி எல்லாம் வற்றி நல்லா வெந்திருக்குங்க. பாருங்கள், கீரை மசிச்சிங்கனாலே மசிஞ்சு வருங்க. பாருங்கள், நம்ம நல்லா வெந்துருச்சுங்க. நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா கலந்து விட்டுங்க. மேலே தேங்காய் பூ தூவிங்க. ஒரே 1 நிமிஷம் மூடி வைங்க.
திறந்து பார்க்கலாங்க நம்ம. அவ்வளோதாங்க. ஒரு கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தி இறக்கலாங்க. நமக்கு அகத்திக்கீரை பொரியல் ரெடிங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்கு நம்ம போட்டு எல்லாம் ஊற வச்சு வச்சுருக்குங்களா, அதை எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது அவ்வளோதாங்க, இறக்கிடலாங்க நம்ம. இப்போ நான் ஒரு இரும்பு வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க. அது நல்லா சூடாகட்டுங்க. எப்படி பொரிக்கணும்னு பார்க்கலாங்க நம்ம. இப்போ நம்ம வாழைக்காய் வறுவல் ஊற வச்சு வச்சுருக்கோங்களா, நல்லா ஊறிச்சுங்க. இதை நம்ம போடலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. ஒன்றொன்னா எடுத்து நம்ம உள்ளே போட்டுக்கலாங்க. போதுங்க. நல்லா வேகட்டுங்க. லைட்டாக மட்டும் பரவலாக தள்ளி விடுங்க. பாருங்கள், நல்லா நுர அடங்கி வருதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வெந்திருக்குங்க. கொஞ்சம் மொறுமொறுப்பு வரணும்னா இன்னும் ஒரு நிமிஷம் விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள், நம்மளுக்கு இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து உருகி சேர்த்துக்கலாங்க. ஃப்ரை ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா சத்தம் கேட்குது கலகலன்னு. நம்ம இப்போ எடுத்துக்கலாங்க. தனியாக வெளியே எடுத்துக்கலாங்க. எண்ணெய் வச்சு அவ்வளோதாங்க. இன்னொரு டைம் நான் போட்டு அதையும் பொரிச்சிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அகத்திக்கீரை பொரியலும் வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மொறுமொறுன்னு. பாருங்கள், நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்ங்க.